நமக்கு தெரியாம நம்ம லைஃப்ல சில கதவுகள் இருக்கும், ஓப்பன் பண்ணக்கூடாத கதவுகள். ஆனா நீங்க ஒருக்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்க டெஸ்டினியே மாறிடும். அது ஒரு வெக்கேஷன் டைம். சமுத்ரா சுவாரஸ்யமா ஏதாவது படிக்கலான்னு ஒரு பழைய லைப்ரரிக்கு போறா. என்னது இது இவ்வளோ தூசியா இருக்கு? இந்த பழைய லைப்ரரியில ஏதாவது இருக்கும்னு நினைச்சு வந்தேன். ஆனா ஒரே டஸ்டா தான் இருக்கு. சமுத்ரா ஒரு புக்கை எடுத்து ஷெல்ஃப்ல வைக்கலான்னு போறா. அப்ப அங்க ஒரு கேப்ல ஒரு வித்தியாசமான ஒரு சிம்பிளை பாக்குறா. என்ன சிம்பிள் இது? ஃபிஷ் மாதிரி இருக்கே. இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று பார்த்ததே இல்லையே நம்ம. சமுத்ரா அந்த சிம்பிளை தொடுறா. அது அப்படியே க்ளோ ஆகுது. அந்த புக் ஷெல்ஃபை தள்ளி அங்க என்ன இருக்குன்னு பாக்குறாவா. புக் ஷெல்ஃப் அப்படியே மூவ் ஆகுது. பின்னாடி ஒரு ரகசிய கதவு இருக்கு. அதை பார்த்ததும் சமுத்ரா அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. அது பக்கத்திலே ஒரு ப்ளூ ஸ்டோன் கீ பாக்குறா. இது ஹிடன் டோரா? இந்த டோர்க்கு இதுதானா? உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே சமுத்ரா, பி பிரேவ். ஓபன் பண்ணி பார்ப்போம். கதவை ஓபன் பண்ணதும் ஒரு இருட்டு டனல் மாதிரி இருக்கு. சமுத்ரா அவ காலடி எடுத்து உள்ளுக்கு வைக்கிறா. சமுத்ரா உள்ள போக போக அது ஒரு ஹெவன் மாதிரி இருந்துச்சு. உள்ள இவ்வளோ சில்லுன்னு இருக்கு. செவரெல்லாம் பேர்ல் மாதிரி மின்னுது. ஹெவன்ல இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு தரையெல்லாம் வாட்டரி ஆகுது. சமுத்ரா அப்படியே வலிக்கிக்கிட்டே போறா. ஹே ஹே, இது என்ன இவ்வளோ ஸ்லிப்பரியா இருக்கு? கடவுளே எனக்கு காப்பாத்திரு. அந்த டனல் ஸ்ட்ரெயிட்டா கடலுக்குள்ள போய் முடியுது. என்னாச்சு? நான் மூழ்கிறேனா? ஹெல்ப் ஹெல்ப். வெயிட், என்னால தண்ணிக்குள்ள மூச்சுட முடியுதே. ஒருவேளை இது என்ன மேஜிக்கா? சமுத்ரா உடம்பு அப்படியே க்ளோ ஆகுது. அவ உடம்புல ஊசி குத்துற மாதிரி இருந்தது. என்ன நடக்குது? என் உடம்புல ஏதோ வித்தியாசமா இருக்கே. என் கால் ரெண்டும் சேருது. என் ஜேம்ஸுக்கு என்னாச்சு? இட்ஸ் ட்ரிப்பிங் ஆஃப். சமுத்திர கால் அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகுது. அவ உடம்ப சுத்தி ஒரு க்ளோ உண்டாகுது. அவ கால் ரெண்டும் சேர்ந்து ஒரு டெய்லா மாறிடுச்சு. என் கால் ரெண்டும் டெய்லா மாறிடுச்சு. இது உண்மையா? நான் மெர்மைட் ஆகிட்டேனா? ஒரு ஃபிளிப் பண்ணி பாப்போம். என்ன இவ்வளோ ஸ்பீடா போறேன்? வாவ்! ஒரு கண்ணாடி பாறையில சமுத்திராவ ஃபேஸ பாக்குறா. அவ ஹேர் எல்லாம் ப்ளூவிஷா மாறிடுச்சு. செம்ம கூல். அப்போ நான் இப்போ சமுத்திரா 2.0. அவ இப்போ உண்மையான மேர்மைடா மாறிட்டா. சமுத்திரா நீச்சல் அடிச்சுட்டே ஒரு அரண்மனையை பாக்குறா. அங்க ஒரு நண்டு பாதுகாவலனா நின்னுட்டு இருக்கு. சமுத்திரா உள்ள போறா. ஸ்டாப். யாரு நீங்க? ஹே, நண்டு பேசுது. விசித்திரமான உலகமா இருக்குதே. அரண்மனையில இருந்து கடல் கனிகளின் ராணி வெளியில வராங்க. சமுத்திரா, பயப்படாத. உனக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ தான் எங்க இளவரசி. நீ ஹியூமன் இல்ல. உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் மனுஷங்க உலகத்துக்கு உன்னை அனுப்பணும். ஆனா இப்போ இங்க ஒரு ஆபத்து இருக்கு. டார்க் ஷார்க்ஸ் நம்ம மேஜிக் கோரலை திருட வராங்க. உண்மையான வாரிசுனால மட்டும்தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். அது நீ தான் சமுத்திரா. ராணி ஒரு மந்திரக்கோலையும் கிரீடத்தையும் கொடுக்கறாங்க சமுத்திராக்கு. இதை வச்சுதான் சமுத்திரா இவங்கள நம்ம வின் பண்ண முடியும். நீ இப்போ இந்த யுத்தத்துக்கு தயாரா இருக்கியா? இளவரசியா இருக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த ஃபைட் எல்லாம் சரி, ஓகே, நம்ம முயற்சி பண்ணுவோம். லெட்ஸ் ட்ரை. ஷார்க்ஸ் எல்லாம் பேலஸ சரவுண்ட் பண்ணி நிக்கிறாங்க. ஹே, இது என்னோட கிங்டம். நான் தான் இங்க இளவரசி. என்னை தாண்டி தான் நீங்க எல்லாருமே உள்ளுக்கு வர முடியும். சமுத்திரா மந்திரக்கோலை டைட்டா புடிச்சுக்கிறா. மந்திரக்கோலே, ப்ளீஸ் உதவி பண்ணு. நம்ம மக்களை நம்ம தான் காப்பாத்தணும். ஒரு பெரிய லைட் வந்து எல்லா ஷார்க்ஸையும் பபிள்குள்ள லாக் பண்ணுது. ஷார்க்ஸ் எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க. கடல் கனிகள் எல்லாரும் சேர்ந்து சமுத்திராவை பாராட்டுறாங்க. மனுஷ உலகத்துல ஹோம்ஒர்க்கே பெரிய ப்ராப்ளம் நினைச்சேன். ஆனா இங்க ஓஷனை சேவ் பண்றது வே மோர் ஃபன். இதுதான் என் நியூ லைஃபா? ஏ சூப்பர்.
ராணியும் இளவரசியும் கடைசியா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து அவங்க உலகத்தை அவங்க சுத்தி வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கதவு உங்களுக்காக ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?